ஓம் சாந்தி. சண்டே அவ்யக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் பரமாத்ம தந்தை தன்னுடைய நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய பரமாத்ம அன்பின் அதிகாரியான குழந்தைகளை பார்த்துட்ருக்கார். இந்த பரமாத்ம அன்பானது உலகத்தில் கோடியில் ஒரு சிலருக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த பரமாத்ம அன்பு சுயநலமற்ற அன்பாக இருக்கு. ஒரு பரமாத்மா தந்தை நிராகாரமானவர், அகங்காரமற்றவர். அதனால இது சுயநலமற்ற அன்பா இருக்கு. மற்றபடி எல்லாருக்குமே தேகதாரியாக இருக்கக்கூடிய காரணத்தினால சுயநலம்ங்கிறது வந்துடுது. பாபா சொல்றாங்க, இந்த பரமாத்மா அன்பு தான் பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷமான ஆதாரமா இருக்கு. பிராமண வாழ்க்கையினுடைய உயிர் மூச்சாக இருக்கு. ஒருவேளை இந்த பிராமண வாழ்க்கையில இந்த பரமாத்மா அன்பினுடைய அனுபவம் குறைவாக இருக்கு அப்படின்னா இந்த வாழ்க்கை ரமணீகரமாக இருக்காது, வறண்டு போன வாழ்க்கையாக ஆகிவிடும். மேலும் இந்த பரமாத்மா அன்பு தான் சதா துணையாகவும் இருக்கு, துணைவனாகி உதவியும் செய்யுது. அப்ப எங்க அன்பு இருக்கோ, துணை இருக்கோ, அங்க எல்லா காரியமும் சகஜமாக சரளமாக நடக்குது. உழைக்க வேண்டி இருக்கிறது கிடையாது. மேலும் அவங்க எந்த ஒரு மனிதன் மற்றும் சாதனங்களுடைய கவர்ச்சியில வரமாட்டாங்க. ஸோ பாப்தாதா நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்குற எல்லா குழந்தைகளுமே அன்பானவர்களா இருக்காங்க. அதுல 2 வெரைட்டியா இருக்காங்க. ஒரு விதமானவர்கள் அன்பானவர்கள், லவ்லி குழந்தைகள். மற்றொரு செகண்ட் வெரைட்டி லவ்லின், அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்க. ஸோ பாபா சொல்றாங்க, அப்ப லவ்லின் அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, பரமாத்ம கட்டளைப்படி அவங்க ரொம்ப சகஜமாக நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மேலும் தேக உணர்வை பலியாக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா அன்புக்கு பின்னால பலியாக்குறது கஷ்டம் கிடையாது, ஈஸியாக இருக்கும். மேலும் எல்லாத்த விட முதல் பரமாத்ம கட்டளை யோகி ஆகுங்கள், தூய்மை ஆகுங்கள். இந்த கட்டளைப்படி அவங்க சகஜமாக நடப்பாங்க. ஒருவேளை பரமாத்ம கட்டளைப்படி நடப்பதற்கு உழைக்க வேண்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் பரமாத்ம அன்பின் குறைபாடு. அந்த அன்பினுடைய லீக்கேஜ் எங்கேயோ இருந்துட்டே இருக்கு. அப்ப அந்த பரமாத்ம அன்பினுடைய லீக்கேஜ், அந்த கசிவு பார்க்குறப்ப 2 காரணங்களால இருக்கு. ஒன்று பழைய உலகத்தின் கவர்ச்சி, 2வது பழைய சம்ஸ்காரத்தினுடைய கவர்ச்சி. ஸோ பாபா சொல்றாங்க, தன்னை செக் பண்ணி பாருங்க. இந்த 2 கசிவுகள், பழைய உலகம், பழைய சம்ஸ்காரங்கள், இந்த 2 லீக்கேஜ்லேருந்து நான் விடுபட்டு இருக்கேனான்னு பாருங்க. அடுத்ததான் பாப்தாதா எல்லா குழந்தைகள் கிட்ட லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டனா எல்லா குழந்தைகளும் சேர்ந்து ஒரே ஆன்சர் சொல்றாங்களா, தந்தைக்கு சமமாகிறது தான் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆன்சர் தான் எல்லாருமே கொடுக்குறாங்க. அப்ப பாபா சொல்றாங்க, குழந்தைகள் அப்ப சதா ஸ்நேகியாகுங்க, சஹயோகியாக. இவங்க சஹயோகம் கொடுத்தா நான் கொடுப்பேன், இவங்க ஸ்நேகம் கொடுத்தா நான் கொடுப்பேன், அப்படி இருக்கக்கூடாது. பாருங்க எப்படி பிரம்மா பாபா ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் சதா ஸ்நேகியாக சதா சஹயோகியாக இருந்தார். அப்ப அதே மாதிரி நாம கூட எல்லாரிடத்திலும் அனைவரிடத்திலும் சதா ஸ்நேகியாக சதா சஹயோகியாக ஆகணும். இதற்கு தான் தந்தைக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் பாப்தாதா சொல்றாங்க, பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரே படிப்பு, ஒரே பாலனை, ஒரே வரதானத்தை தான் கொடுக்கிறார். இந்த குழந்தை லாஸ்ட் நம்பர் குழந்தை அப்படிங்கிறது பாப்தாதாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா கூட பாப்தாதா எந்த ஒரு குழந்தையினுடைய அவகுணத்தை, பலவீனத்தை சங்கல்பத்துல கூட பாபா வைக்கிறது கிடையாது. இவங்க செல்லமானவர்கள், காணாமல் கை கண்டெடுக்கப்பட்டவர்கள், இனிமையிலும் இனிமையானவர்கள். இந்த ஒரு சிரேஷ்ட உள்ளுணர்வு திருஷ்டியினாலதான் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் பார்க்கிறார். ஏன்னா பாப்தாதாவுக்கு தெரியும், இந்த சிரேஷ்ட விருத்தி மற்றும் திருஷ்டியின் மூலமா பலவீனமானவர்கள் கூட மகாவீரர் ஆயிடுவாங்க. அப்ப அதே மாதிரி நாம கூட அந்த ஒவ்வொருவர் மீதும் அனைவர் மீதும் சிரேஷ்ட விருத்தி திருஷ்டியின் மூலமா, சுப பாவனை, சுப விருப்பத்தின் மூலமாக எவர் ஒருவரையும் நம்மால மாற்ற முடியும். இயற்கையும் மாற்றி காட்டுவோம் அப்படின்னு சவால் விடக்கூடியவர்கள் மனித ஆத்மாக்களை மாற்ற முடியாதா என்ன அப்படின்னு கேட்கிறார். அடுத்ததான் பாபா சொல்றாங்க, இப்ப நியூ இயர் வரப்போகுது. நியூ இயர்ல என்ன பண்ணுவோம்? நியூ இயர்ல இந்த எல்லையற்ற பிராமண குடும்பத்துக்கு நடுவுல ஒவ்வொருத்தருமே ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மாற்றம், பரிவர்த்தனைக்கான சகயோகம் கொடுங்க. இவங்க பலவீனமா இருக்காங்க, இவங்களுடைய சம்ஸ்காரத்துல இந்த பலவீனம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா கூட நீங்க
ஸ்நேகம் கொடுங்க மற்றும் சகயோகத்தினுடைய சக்தி மூலம் சகயோகத்தினுடைய கரம் நீட்டுங்க, சகயோகி ஆகுங்க. பாபா சொல்றாங்க, அவங்களுக்கு போதனை அட்வைஸ் கொடுக்காதீங்க, அதுக்கு பதிலாக அன்பு நிறைந்த சகயோகம் கொடுங்க. விடுபட்டவங்களா ஆயிடாதீங்க, ஒதுக்கி விடாதீங்க, ஆனா ஆதரவு கொடுக்கக்கூடியவங்களா ஆகுங்க. பாபா சொல்றாங்க, ஏன்னா அப்பதான் வெற்றி மாலையில மணியா வருவோம். வெற்றி மாலையினுடைய நினைவு சின்னம் கூட இதுதான். மேலும் பாபா குழந்தைகளுடைய டைட்டில் ஞாபகப்படுத்துறார். உங்களுடைய டைட்டிலே மாஸ்டர் சர்வசக்திவான். சர்வசக்திவான் அப்படின்னாவே சக்திகளுடைய கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது தான் கடமை. அப்ப பாபா மூலமா கிடைச்சிருக்கக்கூடிய குணங்களுடைய கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது செய்யணும். பாருங்க, நியூ இயர் அப்படின்னா கிஃப்ட்ஸ் அதாவது பரிசை கொடுத்து வாங்குவாங்க இல்லையா, கொடுக்கல் வாங்கல் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த புது வருடத்துல குழந்தைகள் பாபா தந்து தான் அடைந்திருக்கக்கூடிய குணங்களின் கொடுக்கல் வாங்கல் பண்ணுங்க, சக்திகளின் கொடுக்கல் வாங்கல் பண்ணுங்க, இதனுடைய கிஃப்ட் கொடுங்க. பலவீனமானவருக்கு சகயோகம் கொடுக்கறது இது சரியான கரெக்டான அந்த நேரத்துல உதவி பரிசு கொடுக்கற மாதிரி. ஸோ பாபா சொல்றாங்க, கீழே விழுந்திருக்காங்கன்னா அவங்கள தள்ளி விடாதீங்க, அவங்கள தூக்கி விடுங்க, மேலே தூக்குங்க. பலவீனமானவர்களுடைய அந்த பலவீனத்தை பார்த்தும் பார்க்காதீங்க, ஊக்கம் கொடுங்க, அவங்களுக்கு சகயோகம் கொடுங்க. அப்படிப்பட்ட பிராமண ஆத்மாக்களுடைய ஒரு குழுவை தயார் பண்ணுங்க. அப்ப பாப்தா தான் கைத்தட்டுவாரு. இப்ப குழந்தைகள் பாபாவுக்கு முன்னால கைத்தட்டுறீங்க, நாளைக்கு உலகத்துக்கு முன்னால கைத்தட்டணும். அதனால இப்ப உலகத்துல எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுடைய வெயிட்டிங் டைம் முடிங்க, பாபாவுடைய பிரத்யக்ஷம் ஆகிறதுக்கான அந்த காரியத்திற்கான ஏற்பாடு செய்யுங்க. பாபா சொல்றாங்க, இயற்கை கூட இன்னைக்கு பாருங்க எவ்வளோ துன்பம் துக்கம் அடைஞ்சிட்டே இருக்கு, அந்த இயற்கையை கூட அமைதியாக்குங்க. எப்ப குழந்தைகள் நீங்க பிரத்யக்ஷம் ஆவீங்களோ அப்பதான் உலகத்துல அமைதிங்கிறது ஏற்படும் அப்படின்றார். அமைதி ஆட்டோமேட்டிக்கா அப்ப வரும். உலகத்துல 2 விஷயத்துல அட்டென்ஷன் வைக்கிறாங்க. ஒன்னு எக்ஸசைஸ், இன்னொன்னு சாப்பாடு உணவு. குழந்தைகள் நீங்க மனதிற்கான எக்ஸசைஸ், பிராமன்ல இருந்து ஃபரிஷ்தால இருந்து தேவதா, பிராமன் சோ ஃபரிஷ்தா சோ தேவதா, இந்த ட்ரில் பண்றதுக்கான அட்டென்ஷன் கொடுக்கணும்ன்றார். உணவு அப்படிங்கிறப்ப பாபாஸ்ல சுத்தமான சங்கல்பங்களுடைய உணவு கொடுக்கணும். ஸோ இதற்கான கவனம் வைக்கணும்ன்றார். ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை கேட்கலாம். சக்தி. இன்றைய அவ்யக்த முரளியினுடைய தேதி 22/6/2025. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 15/12/2005. 15th December 2005 பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்கள். முரளியினுடைய தலைப்பு, இப்பொழுது அன்பு மற்றும் சகயோகத்தின் ஸ்வரூபத்தை மேடையில் கொண்டு வாருங்கள். ஒவ்வொருவருக்கும் குணம் மற்றும் சக்திகளின் பரிசை கொடுங்கள். இப்ப அன்பு, சகயோகம், உதவி, அந்த ஒத்துழைப்பினுடைய ஸ்வரூபத்தை மேடையில கொண்டு வாங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலா அதை பண்ணுங்க. ஒவ்வொருவருக்கும் குணம் மற்றும் சக்திகளின் பரிசை கொடுங்கள். இன்று பரமாத்ம தந்தை தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள பரமாத்ம அன்பிற்கு அதிகாரியான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பரமாத்ம அன்பானது உலகத்தில் கோடியில் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கிறது. இந்த பரமாத்ம அன்பு சுயநலமற்ற சொரூபமாகும். இந்த பரமாத்ம அன்பு சுயநலமற்ற அன்பாகும். ஏனெனில் ஒரு பரமாத்ம தந்தை தான் நிராகாரமானவர், அகங்காரம் அற்றவர். மனித ஆத்மா ஷரீரதாரியாக இருக்கும் காரணத்தினால் ஏதாவது சுயநலம் விடுகிறது. பரமாத்ம தந்தை தான் தன்னுடைய குழந்தைகளுக்கு அப்பேற்பட்ட சுயநலமற்ற அன்பு கொடுக்கின்றார். ஒரு பரமாத்மா மட்டும்தான் சுயநலம் இல்லாத அன்பு கொடுக்கிறார். ஏன்னா அவர் தான் நிராகாரமற்றவரா அகங்காரமற்றவரா இருக்கார். பரமாத்ம அன்பு பிராமண வாழ்க்கைக்கான விசேஷ ஆதாரமாகும். பிராமண வாழ்க்கையின் உயிர் தானம் ஆகும். ஒருவேளை பிராமண வாழ்க்கையில் பரமாத்ம அன்பின் அனுபவம் குறைவாக இருக்கிறது என்றால் அன்பு இல்லாத வாழ்க்கை ரமணீகரமாக இருக்காது, வறண்டு போன வாழ்க்கையாக ஆகிவிடுகிறது. இந்த பிராமண வாழ்க்கையில பரமாத்மா அன்பு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னா அந்த லைஃபே எப்படி இருக்கும், ரமணீகரமா இருக்காது, வறண்டு போன வாழ்க்கையாக ஆகிவிடுகிறது. பரமாத்மா அன்புதான் வாழ்வில் சதா துணையாகவும் இருக்கிறது மற்றும் துணைவனாகி சதா உதவியும் செய்கிறது. எங்கே அன்பு இருக்கிறதோ, துணை இருக்கிறதோ, அங்கே அனைத்தும் மிகவும் சகஜமாக
மற்றும் சரளமாக ஆகிவிடுகிறது. உழைப்பின் அனுபவம் இருக்காது. இத்தகைய அனுபவம் உள்ளதல்லவா? பாபாவோட அன்பு இருக்கு, அவருடைய துணை இருக்குன்னா எல்லா வேலை எப்படி ஆகும்? ஈஸியாக எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ உழைப்பு அனுபவமே ஆகாது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதானே? பரமாத்மா அன்பிற்குரியவர்கள் எந்த ஒரு மனிதன் மற்றும் சாதனங்களின் கவர்ச்சியில் செல்ல முடியாது. ஏனெனில் பரமாத்மா கவர்ச்சி, பரமாத்மா அன்பு அப்பேற்பட்ட அனுபவத்தை செய்விக்கின்றது. அந்த அன்பின் காரணத்தினால் சதா அன்பில் மூழ்கி லவ்லீனாக இருக்கிறார்கள். இதையே மக்கள் பரமாத்மாவில் இரண்டர கலந்து விடுவது என்று நினைக்கின்றனர். பரமாத்மாவில் இரண்டர கலப்பதில்லை, ஆனால் பரமாத்மா அன்பில் லவ்லீன் ஆக்கி விடுகிறார்கள். அதாவது அன்புல மூழ்கிறாங்க, கலக்கிற விஷயம் கிடையாது. பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை பார்க்கிறார். பரமாத்மாவிற்கு அன்பானவர்களாக அனைவரும் ஆகியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விதமானோர் அன்பான லவ்லி குழந்தைகளாக இருக்கிறார்கள். மற்றொரு விதமானோர் லவ்லீன் அன்பில் மூழ்கிய குழந்தைகளாக இருக்கின்றனர். எனவே அன்பான குழந்தைகளாக எல்லாருமே இருக்கின்றனர். எல்லாருமே அன்பான குழந்தைகளாக தான் இருக்காங்க. ஆனால் எந்தளவு லவ்லீனாக இருக்கிறீர்கள் என்று தன்னைத்தானே கேளுங்கள். எல்லாருமே லவ்லி சில்ட்ரன். ஆனால் லவ்லீன் அன்பானவங்க எல்லாரும். ஆனால் அன்பில் மூழ்கியவங்களா எந்த அளவுக்கு ஆகியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நானே கேள்வி கேட்டு பார்க்கணும். லவ்லீன் குழந்தைகளின் அடையாளம் அவங்க எப்படி இருப்பாங்க? பாபா சொல்றார், அவர்கள் சதா பரமாத்மாவின் கட்டளைப்படி சகஜமாக நடப்பார்கள். பாபா என்ன ஆர்டர் பண்றாரோ அதை ஈஸியா பிராக்டிக்கலா நடப்பாங்களாமா. அவர்கள் கட்டளைப்படியும் நடப்பார்கள் மற்றும் தேக உணர்வையும் பலியாக்கி இருப்பார்கள். ஏனென்றால் அன்பிற்காக பலியாவது கடினம் அல்ல. அனைத்தையும் விட முதல் கட்டளை யோகி ஆகுக, தூய்மை ஆகுக என்பதாகும். பாபாவுடைய ஃபர்ஸ்ட் கட்டளை யோகி ஆகுக, தூய்மை ஆகுக. தந்தைக்கு குழந்தைகளிடம் அன்பு இருப்பதன் காரணத்தினால் தந்தையால் குழந்தைகள் உழைப்பதை பார்க்க முடியவில்லை. பாபாவுக்கு நம்ம மேல அவ்வளோ அன்பு இருக்கா, நம்ம உழைக்கிறத பாபாவால் பார்க்க முடியலன்றார். ஏனென்றால் 63 பிறவிகளாக அதிகமாக உழைப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை தந்தை அறிந்திருக்கிறார். இப்பொழுது இந்த அலௌகீக பிறப்பானது உழைப்பிலிருந்து விடுபட்டு அத்தீந்திரிய சுகத்தின் மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கான பிறப்பாகும். மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களா அல்லது உழைக்க வேண்டியதாக இருக்கிறதா? இப்பதான் அத்தீந்திரிய சுகம், ஹாப்பியா இருக்க வேண்டிய லைஃப். இப்பயும் ஹாப்பியா இருக்கிறீங்களா இல்லை இப்பயும் இன்னும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கீங்களா? அன்பிற்காக கட்டளைப்படி நடப்பது உழைப்பாக தோன்றாது. ஒருத்தவங்க ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஒரு காரியத்தை செய்யறது கஷ்டமானாலும் செய்யறது நம்ம கஷ்டமா தோணாது. ஸோ பாபா என்ன சொல்றார், அன்பிற்காக கட்டளைப்படி நடப்பது உழைப்பாக தோன்றாது, அது கஷ்டமாக தோணாது நமக்கு. ஒருவேளை உழைக்க வேண்டி இருக்கிறது என்றால் அன்பின் சதவீதம் குறைவாக உள்ளது. அன்பு இருக்குன்னா கட்டளைப்படி நடக்கிறது கஷ்டமா இருக்காது. அப்படி கஷ்டமா தோணுது அப்படின்னா ரீசன் என்ன? அன்பின் சதவிகிதம் குறைவாக உள்ளது. எங்கேயோ அன்பில் ஏதோ லீக்கேஜ், கசிவு உள்ளது. 2 விஷயங்களின் கசிவு உழைக்க வைக்கிறது. 2 விதத்துல அன்பு வெளியில லீக்கேஜ் ஆகி போகுது. அது என்ன? ஒன்று பழைய உலகத்தின் கவர்ச்சி. உலகம் என்பதில் சம்பந்தம், பதார்த்தம் அனைத்தும் வந்து விடுகிறது. மேலும் 2வது பழைய சன்ஸ்காரத்தின் கவர்ச்சி. இந்த பழைய உலகம் மற்றும் பழைய சன்ஸ்காரம் தன் பக்கம் கவர்ந்து இழுத்து விடுகிறது என்றால் பரமாத்மா அன்பில் சதவிகிதம் வந்து விடுகிறது. பழைய உலகம், பழைய சன்ஸ்கார், இது 2ல அட்ராக்ட் ஆகி போயிட்டோம்னா பாபாவுடைய அன்புல என்ன அது பர்சன்டேஜ் குறைஞ்சு போயிடுது. எனவே சோதனை செய்யுங்கள், தனக்குள்ள செக் பண்ணி பாருங்க, இந்த 2 கசிவுகளில் இருந்து விடுபட்டு இருக்கிறேனா? இந்த 2 விதமான அட்ராக்ஷன்லேருந்து நான் விடுபட்டு இருக்கேனா? ஆத்மாக்களாகிய உங்களுடைய அனாதி சன்ஸ்காரம் மற்றும் ஆதி சன்ஸ்காரம் என்னவாக இருந்தது மற்றும் இப்பொழுது இறுதி பிராமண வாழ்க்கையின் சன்ஸ்காரம் என்னவாக உள்ளது என்பதை நினைவு செய்யுங்கள். நினைச்சு பாருங்க. அனாதியிலும் ஆதியிலும் மற்றும் இறுதியிலும் கூட சிரேஷ்ட சன்ஸ்காரம் உள்ளது. இந்த பழைய சன்ஸ்காரமானது மத்திய காலத்தை சேர்ந்தது. அனாதியினுடையது அல்ல, ஆதியினுடையதும் அல்ல, இறுதி காலத்தை சேர்ந்ததும் அல்ல.
பழைய சம்ஸ்காரங்கிறது பரந்தாமில் இருந்ததும் கிடையாது, சத்தியுகில் இருந்ததும் கிடையாது, இப்போ லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேஜும் கிடையாது. பழைய சம்ஸ்காரங்கிறது மத்திய சம்ஸ்கார், துவாபரோடது சம்ஸ்கார் அது. ஸோ பாபா சொல்கிறார், ஆனால் அனைவருடைய லட்சியம் என்ன? எந்த குழந்தையிடம் கேட்டாலும் தந்தைக்கு சமம் ஆவதே லட்சியம் என்ற ஒரே பதிலை தான் தருகிறார்கள். இதுதான் அல்லவா? தாப் சமான் ஆகணுங்கிறதா லட்சியம், இதுதான் அல்லவா? ஆம் என்றால் கையை உயர்த்துங்கள். இந்த லட்சியம் உறுதியாக உள்ளதா அல்லது இடையிடையில் மாறிவிடுகிறதா? அப்பப்போ பாப் சமான் ஆகணும், அப்பப்போ வேற ஏதாவது லட்சியம், அப்படி சேஞ்ச் ஆகிடுதா இல்லை ஒரே மாதிரி இருக்கா ஸ்ட்ராங்கா? தந்தை மற்றும் தாதா, அதாவது மூத்த சகோதரர் ஆகிய இருவருக்கும் சமமான சம்ஸ்காரம் என்ன என்று தந்தை குழந்தைகளிடம் கேட்கிறார். சிவபாபா பிரம்மா பாபா 2 பேருக்குமே சமமான சம்ஸ்காரம் என்னன்னு பாபா குழந்தைகள்கிட்ட கேட்கிறார். சதா தந்தை ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் பரந்த உள்ளம் உடையவராக இருக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் ஸ்நேகம் மற்றும் மரியாதை கொடுக்கும் ஸ்வரூபத்தில் சகயோகியாக இருக்கிறார். இப்போ பாபாவோட சம்ஸ்காரம் எப்படி இருக்கு? ஒவ்வொரு ஆத்மா மேலேயும் பரந்த உள்ளமுடையவராக இருக்காரு. ஒவ்வொரு ஆத்மாக்காக ஸ்நேகம் மரியாதை ரெண்டுமே கொடுக்கணும், சகயோகியாக ஆகணுங்கிற மாதிரி இருக்கு. அவ்வாறு சுயம் தானும் தன்னை ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சகயோகியாக இருப்பதாக அனுபவம் செய்கிறீர்களா? நானும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் உதவி செய்யக்கூடியவனா இருக்கேனா? அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனா? சகயோகம் கொடுத்தால் சகயோகி ஆகுவேன், அவ்வாறு அல்ல. சகயோகம் கொடுத்தால் சகயோகி ஆகுவேன், அவ்வாறு அல்ல. ஸ்நேகம் கொடுத்தால் ஸ்நேகி ஆவேன், அவ்வாறு அல்ல. இவங்க ஹெல்ப் பண்ணால் நான் பண்ணுறேன், இவங்க அன்பு கொடுத்தா நான் பண்ணுறேன், அப்படி இருக்கக்கூடாது. எவ்வாறு பிரம்மா பாபா ஒவ்வொரு குழந்தைக்காகவும் சகயோகி ஆனார், ஸ்நேகி ஆனார், அவ்வாறு அனைவருடைய சதா ஸ்நேகி மற்றும் சகயோகியாக இருக்க வேண்டும். இதையே சமமாவது என்று கூறப்படுகிறது. பிரம்மா பாபா ஒவ்வொரு குழந்தைக்கும் எப்படி ஹெல்ப் பண்ணார், எப்படி அன்பு கொடுத்தாரு, அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்காகவும் எல்லாருக்காகவும் நம்மளும் ஸ்நேகி சகயோகியா இருந்தோம்னா இதான் பாப் சமான் ஆகிறதுன்னு அர்த்தம். ஒருவேளை எந்த ஒரு குழந்தைக்கும் சம்ஸ்காரத்தை மாற்றுவதற்கு உழைக்க வேண்டி இருக்கிறது என்றால் அதற்கான காரணம் என்ன? என் சம்ஸ்காரத்தை சேஞ்ச் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா ரீசன் என்ன? பிரம்மா பாபா தன் மீது கவனம் வைத்தார், ஆனால் உழைக்கவில்லை. சம்ஸ்காரத்தை மாற்றுவதில் உழைப்பிற்கான காரணம் அன்பானவராக ஆகியிருக்கிறீர்கள், அன்பில் மூழ்கியவராக ஆகவில்லை. லவ்லியா இருக்கும், லவ்லின்னா ஆகலை. அதனால சம்ஸ்காரத்துல மாத்துறதுக்கு ரொம்ப உழைக்க வேண்டியதா இருக்கு, இதுதான் ரீசன் அப்படின்றார். பாப் தாதாவோ ஒவ்வொரு குழந்தையையும் அன்பான குழந்தை என்று புரிந்திருக்கிறார், அறிந்தும் இருக்கிறார். ஒவ்வொருவரின் ஜாதகத்தையும் அறிந்திருக்கிறார். பிறகும் என்ன கூறுகிறார்? அன்பானவர்களாக இருக்கிறார்கள். பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரே படிப்பு, ஒரே பாலனை, ஒரே வரதானத்தை சதா கொடுக்கின்றார். எல்லாருக்கும் ஒரே படிப்பு, ஒரே பாலனை, ஒரே வரதானத்தை சதா கொடுக்கிறார். இவர் கடைசி நம்பர் குழந்தை என்று தெரிந்திருக்கிறது. பிறகும் கூட பாப் தாதா எந்த ஒரு குழந்தையின் அவகுணம், பலவீனத்தை சங்கல்பத்தில் கூட வைப்பதில்லை. பாபாவுக்கு தெரியாதான் இவங்க தான் லாஸ்ட் நம்பர் குழந்தைன்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சா கூட பாப் தாதா எந்த ஒரு குழந்தையோட அவகுணத்தையோ பலவீனத்தையோ சங்கல்பத்தில் கூட வைப்பதில்லை. செல்லமானவர், தேடி கண்டெடுக்கப்பட்டவர், இனிமையிலும் இனிமையானவர் டாட் 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 இத்தகைய திருஷ்டி மற்றும் விருத்தியோடு பார்க்கிறார். லாஸ்ட் நம்பர் குழந்தைய கூட பாபா எப்படி பார்க்கறானா? என்னோட செல்லமானவங்க, தேடி கண்டெடுக்கப்பட்டவர், இனிமையிலும் இனிமையானவர், இந்த மாதிரி திருஷ்டியோட விருத்தியோட தான் பாபா லாஸ்ட் நம்பர் குழந்தைய கூட பார்க்கிறார். ஏனெனில் இத்தகைய விருத்தி மற்றும் சிரேஷ்ட திருஷ்டியினால் பலவீனமானவர் மகாவீரர் ஆகிவிடுவார் என்பதை பாப் தாதா அறிந்திருக்கிறார். அதுபோன்று தன்னுடைய சிரேஷ்ட விருத்தி மற்றும் சுப பாவனை, சுப விருப்பத்தின் மூலம் எவர் ஒருவரையும் உங்களால் பரிவர்த்தனை செய்ய முடியும். இப்போ ப்ரெசண்ட்ல அவங்க ஒருத்தவங்க எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் அவங்க மேலே நான் என்னுடைய சிரேஷ்டமான விருத்தி திருஷ்டி வச்சேன், சுப பாவனை சுப விருப்பத்தின் மூலமாக நான் வச்சிருக்கிற ஒரு ஆத்மா மேலேனா இதை யூஸ் பண்ணி அவங்கள எப்படி வேணால் நீங்கள் மாற்ற முடியும், எப்படிப்பட்டவங்கள வேணால் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும்ன்றார். இயற்கையையும் கூட மாற்றி காட்டுவோம் என்று நீங்கள் சவால் விடுத்திருக்கிறீர்கள் என்றால் ஆத்மாக்களை மாற்ற முடியாதா என்ன? இயற்கையை வென்றவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் என்றால் ஆத்மாவானது ஆத்மாவின் சிரேஷ்ட பாவனையின் மூலம், நன்மை நிறைந்த விருப்பத்தின் மூலம்
பரிவர்த்தனை செய்ய முடியாதா? ஸோ சிரேஷ்ட பாவனை வைக்கிறேன், சுப விருப்பம் வைக்கிறேன், இதன் மூலமாக சிரேஷ்ட விருத்தி திருஷ்டி மூலமாக ஆத்மாவை சேஞ்ச் பண்ண முடியாதா என்ன அப்படின்னு கேட்குறார் பாபா. இப்பொழுது புது வருடம் ஆரம்பமாக போகிறதல்லவா, இது 15/12 டிசம்பர் 15 சொன்ன முரளி. ஸோ பாபா சொல்கிறார், இப்போது புது வருடம் ஆரம்பமாக போகிறதல்லவா, ஆகவே புது வருடத்தில் அனைத்து எல்லையற்ற பிராமண பரிவாரத்திற்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் தன்னுடைய சுப பாவனை சிரேஷ்ட விருப்பத்தின் மூலம் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் பரிவர்த்தனை செய்வதில் சகயோகி ஆகுங்கள். பிராமண் பரிவார் இவ்வளோ எல்லைக்கு அப்பாற்பட்ட குடும்பம். இந்த குடும்பத்துக்கு நடுவில் நம்ம எல்லாருமே ஒருத்தரும் ஒருத்தர் இன்னொருத்தர் மாறுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், உதவி பண்ணணும், சகயோகி ஆகுங்கள் அப்படின்றார். இவர் பலவீனமாக இருக்கிறார், இவருடைய சம்ஸ்காரத்தில் இந்த பலவீனம் இருக்கிறது என்பதை அறிந்துள்ளீர்கள். இவங்க வீக்காக இருக்காங்க, இந்த சம்ஸ்காரம் உங்களுக்கு வீக்குன்னு தெரியும். ஆனால் நீங்கள் ஸ்நேகம் மற்றும் சகயோகத்தின் சக்தி மூலம் சகயோகி ஆகுங்கள். ஒருவருக்கொருவர் சகயோகத்தின் கரம் நீட்டுங்கள். இந்த சகயோகத்தின் கரம் கொடுப்பது அப்படிப்பட்ட காட்சியாகிவிடும். கரத்தோடு அன்பின் கரம் கோர்க்கும் போது, சகயோகத்தின் கரம் கோர்க்கும் போது அது பார்ப்பதற்கு மாலை போன்ற ஆகிவிடும். போதனை கொடுக்காதீர்கள், அன்பு நிறைந்த சகயோகம் கொடுங்கள். போதனை கொடுக்காதீர்கள், அவங்கள போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. அன்பு நிறைந்த சகயோகம் கொடுங்கள். விடுபட்டவர் ஆகாதீர்கள், ஒதுக்கி விடாதீர்கள். விடுபட்டவர் ஆகிவிடாதீர்கள், ஒதுக்கி விடாதீர்கள். ஆதரவு அளிப்பவர் ஆகுங்கள். ஏனெனில் வெற்றி மாலை உங்களுடைய நினைவு சின்னமாகும். ஒவ்வொரு மணியும் மணியோடு இணைந்து சகயோகியாக இருப்பதனாலேயே மாலையின் சித்திரம் உருவாகி உள்ளது. மணியோட மணி சேர்ந்தா தானே மாலை வரும். அதனால யாராவது ஒரு ஆத்மா ஒரு சன்ஸ்கார் வீக்காக இருக்குது, இல்லை அந்த சன்ஸ்காரத்தில் அவங்க பலவீனமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நீங்கள் போதனையும் கொடுக்காதீங்க, அவங்கள தனியாக ஒதுக்கிடாதீங்க, விடுபட்டனும் செய்யாதீங்க. அன்பு நிறைந்த சகயோகம் கொடுங்க, ஆதரவு கொடுங்க அப்படின்றார் பாபா. அப்போதான் வெற்றி மாலையில் வர முடியுன்றார். புது வருடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று அனைவரும் பாப்தாதாவிடம் கேட்கிறார்கள். செய்தி கொடுப்பதற்கான காரியமோ அதிகம் செய்து விட்டீர்கள், செய்து கொண்டும் இருக்கிறீர்கள், செய்து கொண்டே இருப்பீர்கள். இப்பொழுது தூதுவர்களாகிய நீங்கள் சகயோகம் மற்றும் ஸ்நேகத்தின் சொரூபத்தை மேடையில் கொண்டு வாருங்கள். மகாதானி ஆகுங்கள். ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண சொல்கிறார் நாம, ஸ்நேகம் சகயோகம் இதை ஸ்வரூபத்தில் கொண்டு வாங்க. மகாதானி ஆகுங்கள், தன்னுடைய குணங்களை கொடுத்து சகயோகி ஆகுங்கள், ஆக்குங்கள். அப்பேற்பட்ட தன்னுடைய குணங்களுடைய அவையோ உண்மையில் பரமாத்மாவின் குணங்களாகும். என்கிட்ட இருக்கிற குணத்தை நான் மகாதானம் பண்ணி சகயோகியா நானும் ஆகணும், மற்றவங்களையும் ஆக்கணும். ஆனால் உண்மையில் அது யாரோட குணம்? என்கிட்ட இருந்தாலும் பாபா தானே கொடுத்துருக்கிறார். ஸோ பாபா சொல்றார், உண்மையில் அவை பரமாத்மாவின் குணங்களாகும். ஆனால் எந்த குணத்தை நீங்கள் தனக்குள் கொண்டு வந்திருக்கிறீர்களோ அந்த குணத்தின் சக்தியினால் அவர்களின் பலவீனத்தை தூரமாக்குங்கள். இதை செய்ய முடியுமா? செய்ய முடியுமா அல்லது கடினமாக உள்ளதா? டீச்சர்ஸ் கூறுங்கள், செய்ய முடியுமா? செய்ய முடியுமா அல்லது செய்தே ஆக வேண்டுமா? செய்தே ஆக வேண்டும். எந்த பலவீனமும் இருக்கக்கூடாது. ஏனெனில் கோடியில் ஒருவர் அல்லவா? அவர் கடைசி மணியாக கூட இருக்கட்டும், ஆனால் அவர் கோடியில் ஒருவர் அல்லவா? உங்களது பட்டமே, அதாவது உங்களோட டைட்டிலே மாஸ்டர் சர்வசக்திவான் என்பதாகும். எனவே சர்வசக்திவானின் கடமை என்ன? சக்தியின் கொடுக்கல் வாங்கல் செய்வது. தந்தை மூலம் கிடைத்திருக்கும் குணங்களை தங்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் செய்யுங்கள். இந்த சகயோகத்தின் பரிசை ஒருவருக்கொருவர் கொடுங்கள். பாபாட்டந்து கிடைச்சிருக்கக்கூடிய குணங்களை நமக்குள்ளார கொடுத்து வாங்கிக்கணும். சகயோகத்தினுடைய பரிசை ஒருவருக்கொருவர் கொடுங்கள். புது வருடத்தில் ஒருவருக்கொருவர், அதாவது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பரிசு கொடுப்பார்கள் அல்லவா? இந்த வருடத்தில் ஒருவருக்கொருவர் குணங்களின் பரிசை கொடுங்கள். ஒருவேளை நன்மை நிறைந்த பாவனை வைத்தீர்கள் என்றால் எவ்வாறு சொற்பொழிவு செய்து வார்த்தைகள் மூலம் செய்தி கொடுக்கிறீர்கள் அல்லவா? அதுபோல் தன்னுடைய நன்மை நிறைந்த பாவனை மூலம், நன்மை நிறைந்த விருத்தி மூலம், நன்மை நிறைந்த வாயுமண்டலத்தின் மூலம் இந்த குணங்களின் பரிசு கொடுங்கள், சக்திகளின் பரிசு கொடுங்கள். இப்போ என்ன பண்ணுறோம்?
லெக்சர் பண்ணுறோம், வார்த்தைகள் மூலமாக மற்றவங்களுக்கு பாபாவோட மெசேஜ் கொடுக்குறோம். இது பண்ணுறோம் இல்லையா இப்போ ப்ராக்டிக்கலாக. அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணணுன்றார் பாபா, நன்மை நிறைந்த அந்த பாவனை, உள்ளுணர்வு, வாயுமண்டலம், இதன் மூலமாக குணங்களுடைய பரிசு கொடுங்க, சக்திகளுடைய பரிசு கொடுங்க. பலவீனமானவருக்கு சயோகம் கொடுப்பது இது தக்க நேரத்தில் பரிசு கொடுப்பதாகும். பலவீனமான உங்களுக்கு பரிசு அவசர சயோகம் உதவி கொடுக்குறேன்னா இது கரெக்டான நேரத்தில் பரிசு கொடுப்பதாகும். கீழே விழுந்தவர்களை தள்ளி விடாதீர்கள், தூக்கி விடுங்கள், உயரே தூக்கி விடுங்கள். கீழே ஒருத்தங்க விழுந்துட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுங்க, கீழே இன்னும் தள்ளி விடாதீங்க, தூக்கி விடுங்க, மேலே தூக்கி விடுங்க. இவர்கள் இப்படி, இவர்கள் இப்படி, டாட் இது கூடாது. இவர்கள் பிரபுவின் அன்பிற்கு பாத்திரமானவர்கள், கோடியில் ஒரு ஆத்மா, விசேஷ ஆத்மா, வெற்றியாளர் ஆக போகிற ஆத்மா, இந்த திருஷ்டி வைத்திருங்கள். விழுந்துட்டாங்கல்ல, ஓகே அப்படின்னு தள்ளி விடுறதுக்கு பதிலாக தூக்கி விட்டு அவங்க மேலே எப்படி இருக்கணும், உங்கள் பிரபுவுக்கு அன்பான ஆத்மா, கோடியில் ஒரு ஆத்மா, விசேஷ ஆத்மா, வெற்றியாளர் ஆக போகிற ஆத்மா அப்படிங்கிற இந்த திருஷ்டி அந்த ஆத்மா மேலே வைங்க. இப்பொழுது விருத்தி, திருஷ்டி, வாயுமண்டலத்தை மாற்றுங்கள். ஏதாவது புதுமை செய்ய வேண்டும் அல்லவா? பலவீனத்தை பார்த்தாலும் பார்க்காதீர்கள், பலவீனத்தை பார்த்தாலும் பார்க்காதீர்கள். ஊக்கம் கொடுங்கள், சகயோகம் கொடுங்கள். அப்பேற்பட்ட பிராமண குழுவை தயார் செய்யுங்கள். அந்த மாதிரி ஒரு பிகே குரூப் ரெடி பண்ணுங்கன்றார். அப்பொழுது பாப்தாதா வெற்றிக்கான கை தட்டுவார்கள். பாபா கை தட்டுறன்றார் பாபா. நீங்களும் கூட அடிக்கடி கை தட்டுகிறீர்கள் அல்லவா? பாப்தாதாவும் கூட வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் என்று கை தட்டுவார்கள். நீங்களும் உடன் சேர்ந்து கை தட்டுவீர்கள் அல்லவா? இப்பொழுது கை தட்டினீர்கள், நல்லது செய்தீர்கள். ஆனால் உலகிற்கு முன்னால் கைத்தட்ட வேண்டும். அனைவருடைய வாயில் இருந்தும் நம்முடைய இஷ்ட தேவதைகள் வந்துவிட்டனர், நம்முடைய பூஜைக்குரியவர்கள் வந்துவிட்டனர் என்ற இந்த சப்தம் வெளிப்பட வேண்டும். லட்சியம் உறுதியாக உள்ளதல்லவா? பாபாவுக்கு முன்னால ஹாலில் உட்காந்து கை தட்டுறோம். ஆனால் பாபா என்ன சொல்றார்? உலகத்துக்கு முன்னால கை தட்டணும், எல்லாருடைய வாயிலிருந்து வரணுமா, நம்மளோட இஷ்ட தேவதா வந்துட்டாங்க, நம்முடைய பூஜைக்குரியவர்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாருடைய வாயிலிருந்து சவுண்டு வெளியில வரணுன்றார் பாபா. லட்சியம் உறுதியாக உள்ளதல்லவா? லட்சியம் உறுதியாக உள்ளதா? செய்துதான் ஆக வேண்டும் அல்லவா? அல்லது பார்க்கலாம், திட்டம் போடுவோம் என்று கூறுகிறீர்களா? பண்ணிதான் ஆகணும்னு இருக்கீங்களா ஸ்ட்ராங்கா? இல்லை பார்க்கலாம் பாபா பிளான் பண்றோம் அப்படின்னு சொல்றீங்களா? செய்தே ஆக வேண்டும். திட்டம் போடுவது என்ன? செய்தே ஆக வேண்டும். இப்பொழுது அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்பொழுது அவர்களுடைய காத்திருப்பை முடிவடைய செய்யுங்கள். மற்றவங்களுடைய வெயிட்டிங்கை இப்போ ஃபினிஷ் பண்ணுங்க. பிரத்யக்ஷம் ஆவதற்கான ஏற்பாடு செய்யுங்கள். இயற்கை கூட இப்பொழுது எவ்வளவு துன்பம் அடைந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். இயற்கையையும் அமைதியாக்குங்கள். நீங்கள் பிரத்யக்ஷம் ஆகிவிட்டீர்கள் என்றால் உலக அமைதி தானாக வந்துவிடும். பாபாவோட குழந்தைகள் நம்ம வெளிப்பட்டுட்டோம்னா உலகத்துல அமைதி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படின்றார். நல்லது. தற்சமயத்தில் உலகத்தில் 2 விஷயங்கள் நடக்கின்றன. ஒன்று உடற்பயிற்சி மற்றும் இரண்டாவது உணவின் மீது கவனம். நீங்களும் இந்த 2 விஷயங்களை செய்கின்றீர்களா? உங்களுடைய பயிற்சி எது? சரீரத்திற்கான பயிற்சியோ அனைவரும் செய்கின்றனர். ஆனால் மனதிற்கான பயிற்சி இப்பொழுது பிராமணனிலிருந்து ஃபரிஷ்தா மற்றும் ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை என்பதாகும். இந்த மனதினுடைய ட்ரில்லிற்கான பயிற்சியை சதா செய்து கொண்டே இருங்கள். எக்ஸசைஸ், சாப்பாடு, இது மேலே அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. அங்கே ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இங்கே பாபா சொல்கிறது பிராமன்லேருந்து ஃபரிஷ்தா, ஃபரிஷ்தாலேருந்து தேவதா. இந்த மனதுக்கான ட்ரில் எக்ஸசைஸ் சதா பண்ணிட்டுருங்க. அப்புறம் அங்கே சாப்பாடு மேலே அட்டென்ஷன் இல்லையா? பாபா இங்கே சொல்கிறாங்க, மேலும் சுத்தமான சங்கல்பமே மனதினுடைய சுத்தமான உணவாகும். அங்கே சாப்பாடு, ஃபிசிக்கல் சாப்பாடு மேலே அட்டென்ஷன். இங்கே பாபா சொல்கிறார், சுத்தமான சங்கல்பமே மனதினுடைய சுத்தமான உணவு ஆகும். ஒருவேளை வீணான எண்ணம், எதிர்மறையான எண்ணம் வருகிறது என்றால், வேஸ்ட் தாட், நெகட்டிவ் தாட்லாம் வருது அப்படின்னா இது மனதினுடைய அசுத்த உணவு ஆகும். எனவே மனதில் சதா சுத்தமான சங்கல்பம் இருக்க வேண்டும். 2 செய்ய வருகிறதல்லவா? மனசுக்கான ட்ரில்லு, சுத்தமான சங்கல்பங்கிற சாப்பாடு, 2 செய்ய வருகிறதல்லவா?
எவ்வளவு நேரம் விரும்புகிறீர்களோ அவ்வளவு நேரம் சுத்த சங்கல்பத்தின் ஸ்வரூபம் ஆகிவிடுங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள பரமாத்ம அன்பிற்கு அதிகாரியான விசேஷ ஆத்மாக்களுக்கு, சதா ஒருவருக்கொருவர் சகயோகி ஆகக்கூடிய தந்தையினுடைய ஸ்நேகி மற்றும் சகயோகி ஆத்மாக்களுக்கு, சதா வெற்றியாளர் மற்றும் வெற்றிக்கான கொடியை உலகத்தில் பறக்க விட வேண்டும் என்ற இந்த லட்சியத்தை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய வெற்றியாளர் குழந்தைகளுக்கு, சதா இந்த பழைய உலகம் மற்றும் சம்ஸ்காரத்தின் கவர்ச்சியிலிருந்து கடந்து இருக்கக்கூடிய தந்தைக்கு சமமான குழந்தைகளுக்கு, உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் தந்தையின் உள்ளத்தில் இருந்து அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாதிஜி அவர்களுடன் வடிதாதித்த பாபா பேசுறார். மிகவும் நல்ல பாகத்தை நடித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்த அனைவருக்கும் ஃபரிஷ்தா வாழ்க்கையின் நினைவு வருகின்றது. விடுபட்ட நிலை மற்றும் அன்பான நிலை அப்படின்னு பாபா தாதிட்ட சொல்றாங்க. அப்புறம் குஜராத்தில் இருந்து முக்கியமான 13 சகோதரிகளுடன், நல்ல நல்ல மகாவீரர் ஆவீர்கள். மகாவீரர்களின் வேலை வெற்றியாளராகி வெற்றியாளர் ஆக்குவதாகும். அனைவரும் நன்றாக சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் எதிர்காலத்திலும் சேவை நடைபெற்று கொண்டே இருக்கும். பாப்தாதா குழந்தைகளின் ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். நன்றாக குஜராத்தில் பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் எதிர்காலத்திலும் பரப்பிக் கொண்டு இருப்பீர்கள். பாப்தாதாவிற்கு அனைத்து குழந்தைகளும் ஆசைகளின் தீபங்களாக தெரிந்து கொண்டிருக்கின்றனர். பாபாவுக்கு முன்னால பாபா எப்படி இருக்கிறான்? ஒவ்வொரு குழந்தைகளும் பாபாவுக்கு முன்னால ஆசைகளின் தீபமாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். பாபா அந்த மாதிரி பாபா பார்க்கிறார் ஒவ்வொருத்தரையும். நன்றாக உள்ளது. குழுவும் நன்றாக உள்ளது. ஒவ்வொருவரிடமும் விசேஷத்தன்மை உள்ளது. நல்லது. மகிழ்ச்சியாக இருப்பவர்கள், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்கள். அப்போ சரளா தீதி பாபா சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சரளா தீதி குஜராத் ஜோனோட அவங்க தான் ஜோன் ஹெட்டாக இருந்தவங்க. ஸோ சரளா தீதி பாபாட்ட கேட்குறாங்க, தாதி மாலையில் யாரை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு. அப்போ பாபா சொல்கிறாங்க, பாப்தாதா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நாம் அவசியம் இருப்போம் அல்லவா? அவ்வாறு நினைக்கின்றீர்களா? கொஞ்சம் ஒருவருக்கொருவர் சகயோகம் கொடுத்தால் இன்னும் என்னவெல்லாம் மீதம் உள்ளதோ அது முடிவடைந்து விடும். என்னெல்லாம் மிச்சம் இருக்கோ அந்த மாலையில் வரத்துக்கு என்ன தேவையோ அது எப்போ நடக்குமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் போதும், சகயோகம் கொடுத்தா போதுன்றார். எதுவெல்லாம் மிச்சம் மீதி உள்ளதோ அது முடிவடைந்து விடும். அனைவரும் தந்தைக்கு சமமாக கூடியவர்கள் தான் அப்படின்னு பாபா சொல்றார். அப்போ சரளா தீதி கேட்குறாங்க, புதுமை என்ன செய்வது? புதுசாக என்ன பண்ணுறது பாபான்னு கேட்குறாங்க. பாபா சொல்றார், சொன்னோம் அல்லவா, ஒவ்வொரு சென்டரும் குறைந்ததிலும் குறைந்தது ஒரு வாரிசை தயார் செய்ய வேண்டும். இந்த வருடம் அவரை அழைத்து வர வேண்டும். 21 வாரிசுகளை அழைத்து வர வேண்டும். இதை ஆரம்பம் செய்யுங்கள். முதல் நம்பரில் வாருங்கள். 21 வாரிசு ஆத்மாக்களை ரெடி பண்ணி பாபாவுக்குனால கூட்டிட்டு வாங்க. இதை ஆரம்பிங்க. முதல் நம்பரில் வாருங்கள். அனைவரும் சரி என்று கூறுகின்றனர். வாரிசு ஆத்மாக்களின் தகுதியை பற்றி அறிவீர்கள் அல்லவா? வாரிஸ் குவாலிட்டினா யார் அப்படின்னு தெரியும் இல்லையா? இவர்கள் அனைவரையும் பாபாவுடையவர்களாகத்தான் ஆக்குவீர்கள் அல்லவா? தன்னுடையவர்களாகவோ ஆக்க மாட்டீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. சேவைக்கான முறையும் குஜராத்தினுடையது ஆகும். சேவா டர்ன் குஜராத். குஜராத்தை சேர்ந்தவர்கள் தான் சந்திப்பை கொண்டாட வந்திருக்கிறார்கள். குஜராத்தை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றீர்களோ அவர்கள் சந்திக்க வந்திருந்தாலும் சேவைக்காக வந்திருந்தாலும் அவர்கள் கை உயர்த்துங்கள். நிறைய பேர் இருக்கின்றனர். மிகவும் நல்லது. நன்றாக வாய்ப்பை பயன்படுத்தியுள்ளீர்கள். யார் சமையற்கூடத்தில் இருக்கின்றார்களோ, கிச்சனில் யாரை சேவை பண்ணிட்டு இருக்காங்களோ அவர்கள் உள்ளத்தில் இருக்கின்றார்கள் என்ற ஒரு பழமொழி சிந்தியில் உள்ளது என்று குஜராத்திற்கு பாப்தாதா கூறுகிறார்கள். யார் கிச்சனில் சேவை பண்ணுறாங்களோ அவங்க பாபாவுடைய உள்ளத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது பாபா குஜராத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்கிறார். அந்த மாதிரி சிந்தியில் ஒரு பழமொழி இருக்குது. ஜோ சூலே பர்ஹே வ தில் பர்ஹே. யார் கிச்சனில் சேவை பண்ணுறாங்களோ அவங்க பாபாவுடைய உள்ளத்தில் உட்கார்ந்துருக்காங்க. எனவே அனைவரையும் விட மிகவும் அருகாமையில் குஜராத் உள்ளது. அருகாமையில் இருப்பார்கள் அல்லவா? அவர்களை கை கெட்டும் தூரத்தில்
முற்றிலும் அருகாமையில் உள்ளனர் என்று கூறப்படுகிறது. நம் மவுண்ட் அபுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியது குஜராத் தான். கூப்பிடுங்கள் வந்து விடுவார்கள். குஜராத்தை சேர்ந்தவர்கள் அவ்வாறு எவரடியாக இருக்கிறீர்கள் அல்லவா? வாருங்கள் என்று எப்பொழுது அழைத்தாலும் வந்து விடுவீர்களா? அப்படித்தானே? இப்போ இங்கேருந்தெல்லாம் போனோன்னா நம்ம ட்ரெயின் புக் பண்ணோம், ஃப்ளைட் புக் பண்ணோம், எவ்வளோ தூரம். ஆனால் இதே குஜராத்தில் இருந்தேன்னா பஸ் நினச்சா அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். அந்தளவுக்கு தான் டிஸ்டன்ஸ் இல்லையா? ஸோ பாபா சார் பக்கத்தில் ரொம்ப நியர்பை இருக்கிறீங்க, கூப்பிட்டா வந்தாச்சு. அப்படி இருக்கீங்கல்ல, அந்தளவுக்கு எவர் ரெடியாக இருக்கீங்களா? கூப்பிட்டா போயிடுவேன் உடனேன்னு. வாருங்கள் என்று எப்பொழுது அழைத்தாலும் வந்து விடுவீர்களா? அப்படித்தானே? பரிவாரத்தை பார்க்க மாட்டீர்களா? என்ன செய்வீர்கள்? வந்து விடுவீர்களா? உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் இருக்கும், ஆனாலும் வந்துடுவீங்களா? எவர் ரெடியாக இருக்கிறீர்கள்? நல்லது. குஜராத் சாக்கார் பிரம்மாவின் தூண்டுதலினால் ஸ்தாபனை ஆகியிருக்கிறது. பாருங்க, குஜராத் சாக்கார் பாபாவுடைய, சாக்கார் பிரம்மாவனுடைய தூண்டுதலினால் ஸ்தாபனை ஆகியிருக்கிறது. குஜராத்தை சேர்ந்தவர்கள் குஜராத்தினருக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. குஜராத்தில் இருக்கக்கூடியவங்க சேவை பண்ணி அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிடலையாம். சாக்கார்ல பிரம்மா பாபாவுடைய அந்த இன்ஸ்பிரேஷன் தூண்டுதலில் தான் குஜராத் உருவாக்கி இருக்கு, ஸ்தாபனை ஆயிருக்குன்றார் பாபா. பிரம்ம பாபா குஜராத்தை திறந்தார்கள். அதாவது குஜராத்தோட சென்டரை பிரம்ம பாபா ஓப்பன் பண்ணாராம். எனவே குஜராத்தின் மீது விசேஷமாக பிரம்மா பாபாவின் பார்வை பதிந்துள்ளது. மேலும் குஜராத்தை சேர்ந்தவர்கள் முயற்சியும் செய்திருக்கிறீர்கள். வெறும் பாபா பார்வை மட்டும் இல்லை, அங்கே இருக்கவங்களும் முயற்சி பண்ணியிருக்கீங்க. நல்ல முறையில் சென்டரை திறந்திருக்கிறீர்கள். எத்தனை சென்டர்கள் உள்ளன? இது 2005 பாபா கேட்டது. அப்போ சொல்கிறாங்க 300 சேவை கேந்திரங்கள், உப சேவை கேந்திரங்கள் உள்ளன மற்றும் 3000 கீதா பாடசாலைகள் உள்ளன. 300 சென்டர், சப் சென்டர், 3000 கீதா பாடசாலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்றார், நல்லது. அனைத்தையும் விட அதிகமான சென்டர் எந்த ஜோனில் இருக்கிறது அப்படின்னு பாபா கேட்குறார். அப்போ ஆன்சர் பண்ணுறாங்க, பாம்பே, மகாராஷ்டிராவை சேர்ந்தது. அங்கே தான் ரொம்ப அதிகமான சென்டர், சப் சென்டர் இதெல்லாம் இருக்குது, கீதா பாடசாலெல்லாம். பாபா சொல்றாங்க, நல்லது. மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறார். அப்போ சொல்கிறாங்க, இன்று வரவில்லை, இன்னைக்கு வரல பாபா, இந்த டர்னில் அவங்க வரல அப்படின்னு. பாபா சொல்ற, குஜராத்தை சேர்ந்தவர்கள் சேவையோ நன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள். குஜராத்தினுடைய விரிவாக்கம் கூட நன்றாக உள்ளது, நல்ல எக்ஸ்பான்ஷன் ஆயிருக்கு சேவையில். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? விஸ்தாரமாகவோ இருக்கிறது. விஸ்தாரமோ நன்றாக செய்துள்ளீர்கள். இப்பொழுது குஜராத்தை சேர்ந்தவர்கள் நம்பர் 1 வாரிசை தயார் செய்ய வேண்டும். குறைந்ததிலும் குறைந்தது பெரிய சேவை கேந்திரங்கள் எவையெல்லாம் உள்ளனவோ பழைய வாரிசுகளாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் புதிய வாரிசு யாரையாவது உருவாக்குங்கள், ஒருவரையாவது உருவாக்குங்கள். ஒவ்வொரு பெரிய சென்டர்லேருந்து ஒரு வாரிசையாவது மினிமம் உருவாக்குங்கன்றார். ஏனென்றால் யார் வாரிசு ஆகும் தகுதியுடையவர்களாக இருப்பார்களோ அவர்களே மாலையின் மணியாக ஆவார்கள். வாரிசாக கூடியவங்க தான் மாலையில் மணியாக ஆகுவாங்க. எனவே மாலையோ தயார் செய்ய வேண்டும் அல்லவா? 16108 மாலையும் உள்ளது. இப்போது ஒருவேளை பாப்தாதா 108 மாலை தயார் செய்யுங்கள் என்று கூறுகிறார் என்றால் செய்ய முடியுமா? தயார் செய்ய முடியுமா? தாதிகள் கூறுங்கள், 108க்கான மாலை உருவாக்க முடியுமா அப்படின்னு பாபா தாதிகள்கிட்ட கேட்குறார். தாதிஜி செய்ய முடியும் என்று கூறினார்கள். படி தாதி இருந்தாங்க இல்லையா, செய்ய முடியும் பாபா அப்படின்னு சொல்றாங்க. தயாராக பாபா கேட்கிறார், தயாராக உள்ளனரவா? 108 மாலை தயாராகி விட்டதா அப்படின்னு பாப்தாதா கேட்கிறார். அப்ப தாதி ஆன்சர் பண்றாங்க, ஆமாம் பாபா தயாராக உள்ளது அப்படின்னு தாதி ஆன்சர் பண்றாங்க. பாபா சொல்றார், நல்லது, எழுதி காட்ட வேண்டும், யாருன்னு எழுதி காட்டுங்க அப்படின்றார். தயாராக உள்ளது என்றால் மிகவும் நல்லது, வாழ்த்துக்கள், நல்லது. 16000க்கான மாலை பாதியாவது தயாராகி உள்ளதா அப்படின்னு பாபா கேட்குறார். அப்போ தாதி சொல்கிறாங்க, பாதி என்ன, அதை விடவும் அதிகமாக உள்ளது. தாதி பாருங்க, உமாங்குச்சா, அதை விடவும் அதிகமாக தயாராயிட்டாங்க உள்ளது அப்படின்னு பாபா கிட்ட சொல்கிறாங்க, ஆன்சர் பண்ணுறாங்க. பாபா சொல்கிறார், நல்லது தானே, பாருங்கள், மறைமுகமான ரூபத்தில் தயாராகியுள்ளது. மேலும் உங்களுடைய தாதி பார்த்திருக்கிறார்கள், நல்லது. மாலையில் என்னுடைய பெயர் இருக்கிறதா என்று இப்பொழுது அனைவரும் உங்களிடம் கேட்பார்கள். பாதியோட அதிகமாக தயாராயிடுச்சுன்னு தாதி சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ பாபா சொல்றார், அப்போ நல்லது தான், அப்போ மறைமுகமாக தயாராகிட்டாங்க, அப்போ அதனால இனிமேட்டு தயாராயிடுச்சுன்னு சொன்னீங்களே, என்னோட பேர் அதில் இருக்கா அப்படின்னு எல்லாரும் வந்து உங்ககிட்ட கேட்க போறாங்கன்றார். நன்றாக உள்ளது. அப்படிப்பட்ட சுபமான பாவனை, சுபமான நம்பிக்கைகள் தயார் செய்து விடுகிறது.
இப்பொழுது அனைவரும் கேட்டீர்கள் அல்லவா, நான் அந்த மாலையில் எவரடியாக இருக்கிறேனா என்று தன்னை சோதனை செய்ய வேண்டும். மீனிங் ரெடி ஆயிடுச்சு, இப்போ ரெடியான அந்த லிஸ்ட்டில் நானும் இருக்கேனா அப்படின்னு தன்னை செக் பண்ணி பார்க்கணும். நல்லது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? கேட் குரூப், அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கான ட்ரைனிங்ஸ்லாம் நடக்குது இல்லையா மதுபனில். ஸோ கேட் குரூப்பை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். பாபா அவங்கள மீட் பண்ணுறார். நன்றாக உள்ளது. இந்த சப்தத்தை பரப்புவதற்கான சாதனம் கூட மிகவும் நன்றாக உள்ளது. ஏனெனில் நடைமுறையில் நிரூபணம் பார்க்கிறார்கள் அல்லவா. நம்ம மெடிடேஷன் பண்ணுறப்ப, நல்ல லைஃப் ஸ்டைல் எடுக்கிறப்ப என்ன ஆகுது, இந்த பிளாக்கேஜஸ்லாம் உங்களுக்கு சர்ஜரி இல்லாமல் சரியாகுது. ஸோ பாபா சொல்கிறார், நடைமுறையில் நிரூபணம் ப்ரூஃப் பார்க்கிறார்கள் அல்லவா. மேலும் செலவு இல்லாமல் தியானத்தின் மூலம் குணமடைவது என்பது அனைவருக்கும் மிகவும் பிடித்துள்ளது. இப்பொழுது மெதுமெதுவாக இதனை வளர்ச்சி அடைய செய்யுங்கள். பாப்தாதா கேள்வியுற்றார்கள். செய்து கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் வெற்றியும் கிடைத்து கொண்டிருக்கிறது, மேலும் கூட கிடைத்து கொண்டே இருக்கும். மற்றபடி பாப்தாதா இந்த காரியத்திற்காக நிமித்தமானவர்களுக்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அரசாங்க அதிகாரிகள் வரை ரிசல்ட் சென்றடைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பரப்பிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் தியானத்தின் மகத்துவம் அதிகரித்து கொண்டே செல்லும். இந்த மெசேஜை பல பேருக்கு இன்னும் பரப்பிட்டே இருந்தீங்கன்னா தியானத்தினுடைய மகத்துவம் அதிகரித்து கொண்டே செல்லும். மற்றபடி பாப்தாதாவிற்கு இந்த விதி பிடித்திருக்கிறது. நல்லது. இன்னைக்கு முரளியோட வர்தான், மனதின் மௌனத்தினால் சேவையின் புது கண்டுபிடிப்பை உருவாக்கக்கூடிய சித்தி சுரூபம் ஆகுக. மனதின் மௌனத்தினால் சேவையின் புதிய கண்டுபிடிப்பை உருவாக்கக்கூடிய சித்தி சொரூபம், வெற்றி சொரூபமானவர் ஆகுங்க. எவ்வாறு முதலில் மௌன விரதம் வைக்கப்பட்டதோ அப்பொழுது அனைவரும் ஃப்ரீ ஆகிவிட்டனர். ஃபஸ்ட்டு மௌன விரதம் வைக்கிறப்ப, சைலன்ஸ் வைக்கிறப்ப அனைவரும் ஃப்ரீ ஆகிவிட்டனர். நேரம் சேமிப்பானது. அவ்வாறு இப்பொழுது மனதின் மௌனம் வைத்திடுங்கள். அதன் மூலம் வீணான சங்கல்பம் வரவே முடியாது. சைலன்ஸ் மௌனம் வச்சுட்டோன்னா வேஸ்ட் தாட் வரவே முடியாது. எவ்வாறு வாயிலிருந்து சப்தம் வெளிப்படாதோ அதுபோல் வீணான சங்கல்பம் வரக்கூடாது. இதுதான் மனதின் மௌனம் ஆகும். மௌனம்னா வாயை மூடிட்டு இருக்கிறது கிடையாது, வாயில் சவுண்டு வராது இல்லையா, அந்த மாதிரி உள்ளுக்குள்ளார மனசில் வேஸ்ட் தாட் கூட வரக்கூடாது. அதுதான் மனதனுடைய மௌனம். இதில் நேரம் சேமிப்பாகிவிடும். இந்த மனதின் மௌனத்தினால் சேவையில் அப்பேற்பட்ட புதிய கண்டுபிடிப்பு உருவாகும். இதில் தவம் குறைவாகவும் மற்றும் வெற்றி அதிகமாகவும் ஏற்படும். மனசனுடைய மௌனம் பண்ணுறப்ப வெற்றி நிறைய கிடைக்கும் அப்படின்றார். எவ்வாறு அறிவியல் சாதனம் நொடியில் விதியை கிடைக்க செய்கிறதோ, அதாவது சயின்ஸில் ஒரு செகண்டில் என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஏதாவது ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விதிமுறையை செகண்டில் அவங்களுக்கு கிடைச்சிடுது. அதுபோல் இந்த அமைதியின் சாதனத்தின் மூலம் நொடியில் விடை கிடைத்துவிடும். எப்படி நியூவாக சேவை பண்ணணும் அதற்கான விதிமுறை செகண்டில் அமைதி சக்தி மூலமாக கிடைச்சிடும். சயின்ஸில் எப்படி ஒரு செகண்டில் என்ன பண்ணுறாங்க, விதி அவங்களுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி அமைதி சக்தியை யூஸ் பண்ணுறப்ப புதுசாக நமக்கு ஒரு விதி செகண்டில் கிடைச்சிடும் அப்படின்றார். முரளியோட ஸ்லோகன், யார் சுயம் சமர்ப்பண ஸ்திதியில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு முன்னால் அனைவருடைய சகயோகமும் சமர்ப்பணம் ஆகிவிடுகிறது. யார் சுயம் சமர்ப்பண ஸ்திதியில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு முன்னால் அனைவருடைய சகயோகமும் சமர்ப்பணம் ஆகிவிடுகிறது. நான் சமர்ப்பண ஸ்திதியில் அர்ப்பணமான மனநிலையில் இருக்கேன்னா எனக்கு முன்னால் எல்லாரோட சகயோகம் கூட தானாக அர்ப்பணமாயிடும்ன்றார். இந்த முரளியோட அவ்வியக்த சமிக்ஞை, அநேக விதமான மனிதர்கள் வைபவம், அதாவது அநேக விதமான பொருட்களின் தொடர்பில் வந்தாலும் ஆன்மீக உணர்வு மற்றும் பற்றற்ற உணர்வை தாரணை செய்யுங்கள். பல வெரைட்டியான மனிதர்கள், வைபவங்கள், பொருட்கள் தொடர்பு இது எல்லாத்தோட கனெக்ஷனில் வந்தால் கூட ஆன்மீக உணர்வு மற்றும் பற்றற்ற உணர்வை தாரணை செய்யுங்கள். இந்த வைபவம் மற்றும் பொருட்கள் பற்றற்றவர்களுக்கு முன்னால் பணிப்பெண்ணாக இருக்கும் மற்றும் பற்று உள்ளவர்களுக்கு முன்னால் காந்தம் போல் மாட்ட வைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் ஆத்மீக உணர்வில் பற்றற்ற உணர்வை தாரணை பண்ணணுன்றார். ஓம் சாந்தி.